ஷேய் எப்பா சூரியன் பேசுகிறேன்ப்பா. நந்தி முனியப்பன், முனியாண்டி, நவநாத்து, நந்தி, விஷ்ணு, பிரமா, இத்தனை பேர் நாங்கள் உட்காந்து கடவுள்கிட்ட முன்னாடி நின்று கணக்கு போடுதோம், கணக்கு இடுதோம். எல்லாம் சாமியே இல்லைங்க. இப்போ விடியல் ஆட்சி, மாடல் ஆச்சுங்கன்னா மாடலாக பூமி அழிச்சு வச்சுட்டான். விடிஞ்ச உடனே அழிக்கிறதுக்கு, நாக்கை கட்டி அழிக்கிறதுக்கு பேப்பரை விடுதான். அதான் மாடல் விடியல். நம்ம அவன் கணக்கு வச்சு இப்படி நாசம் பண்ணுதான். நம்மெல்லாம் உட்காந்துருக்கிறது கல் அப்படிங்க. இந்த திமுக கட்சிக்காரன் கல் அப்படிங்க. கல் என்னமோ உட்காந்துருக்க, என்னமோ தூக்கி வச்சு என்னமோ ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க அப்படியேங்க. இப்போ படைகள் வடதேசத்துலேருந்து படைகள் உள்ளே வந்தாச்சு. வடதேசத்துலேருந்து எல்லா படையும் உள்ளே வந்துருச்சு. படை பூரா இப்போ சுற்றி உள்ள கைலாசத்தை சுற்றி படைகள் பூரா இருக்குது. மானிடப்பே கண்ணு வந்து நீ சாமி பார்க்காத, கடவுளை பார்க்கக்கூடாது, சாமியை பார்க்கக்கூடாது, எல்லாமே கண்ணை அந்த பவரை இழந்து தான் இந்த மானிட பேரில் கொடுத்துருக்க, கண்ணை படைச்சிருக்க. இல்லைன்னா கண்ணு தெரிஞ்சுன்னா அதையும் தெரிஞ்சுன்னா அழிச்சிருவான். சாமி தான் இது சாமி தான் அப்படின்னு அழிச்சிருவான். அதுக்காகத்தான் மானிட பேரை கண்ணு தெரியாமல் பூமியில் திங்கிறதுக்கு மானிட பேரை 2 கண்ணை கொடுத்துருக்க. இப்போ டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி அரசியல்வாதியை இப்போ நெருப்பு கொடுக்கணும். நெருப்பு சுடுகாட்டு எரிப்பு கொல்லி வச்சாச்சு. அப்போ அரசியல்வாதி இனிமேல் காலி பண்ணணும். படை பூரா வந்தாச்சு, உள்ளே சுற்றி எல்லா படையும் உள்ளே உட்காந்தாச்சு கைலாசத்தில். இனிமேல் இடம் பார்க்க வந்தானா அவனுக்கு 13 டைம் போட்ட அவன் குடும்பத்தார், அவன் பொண்டாட்டி, புள்ள, பேரம் பேத்தி காலியாகும். அதுதான் கணக்கு. ஆனால் சனி 5 நாள் கணக்கில் சுத்தமாகி பவராக உட்கார வச்சுட்டப்பா. இனிமேல் தெற்கு பகுதி, தென் பகுதியில் அந்த 4 வழிச்சாலை ரோடு மேற்க 1 ஏக்கர் கிடக்கு, 1 ஏக்கர் கிடக்கு. அவன் காப்பு கட்டுற வரைக்கும் தான் அவனுக்கு டைம் நீ கொடுத்துட்ட. காப்பு கையில் கட்டியிருக்கான். இப்போ கணக்கு போட்ட ஓலைச்சோடி எழுதுனா தூக்கி போட்ட. அவனுக்கு காப்பு கட்டு, காப்பு அவுக்குற வரைக்கும் தான் டைம். 13 நாள் தான் அவனுக்கு டைம். 13 நாளைக்கு அவன் ஆட்டலாம், ஓட்டலாம். அதுக்கப்புறம் அவனுடைய குடும்பத்தை நம்ம படைகள் நெரிச்சி தான் ஆகணும். வழி கிடையாது. என்ன உன் பிள்ளைய பாடாப்படுத்துதான். உன் பிள்ளைய என்ன ஒரு பேப்பரை வீசி அத்தனை அதிகாரி உள்ளே இழுக்கான். அப்போ எவ்வளோ கொழுப்பு எடுத்து போய் அவனுக்கு கொழுப்பு ஓவர் கொழுப்பு பேப்பரை வச்சு இழுக்கான். இப்போ சிலுவத்தூரில் கணக்கு அங்கே கொலப்படியில் விட்டுட்டேன். அடுத்து ராஜபாளையம், தெற்கு பாளையத்தில் கொலப்படி வரணும். வந்தாத்தான் கதை துஷ்டு வரும், துஷ்டு எடுக்கிற கணக்கு வரும். முக்கால் சேர்த்தியும் மதுரை கொலப்படி வரணும். புரியுதா? சென்னை மெட்ராஸில் பயங்கரமாக இப்போ கொலப்படியில் சனி அது எல்லாம் முடிச்சு பார்த்துட்டான் எல்லாமே. இப்போ சென்னை மெட்ராஸில் ரத்த பூமியாகத்தான் ஆனாத்தான் இந்த விடியலும் மாடலும் சோழி முடியும். முடிச்சிடப்பா, கணக்காக முடிச்சிடப்பா. கடவுளே நீ தான் முடிக்க முடியும். இந்த செம்மத்தில் அவன் குடும்ப பேரோட கருவார் அறுத்துறப்பா. கால் சத்தியம் முடிஞ்சு வச்சு படம் உள்ளே சுற்றி வந்துருச்சு. சாமியா இல்லை அரசியல்வாதியா, அந்த கணக்கு தான் நமக்கு. 4 வீலரில் சங்கின்னு தூக்கிட்டு போகிறான் தமிழ்நாட்டுக்குள்ளே. இப்போ எதாவது காலி ஆகணும். இந்த எலெக்ஷன் முடியக்குள்ளே 4 வீலரில் போகிறவனை தூக்கி காலி ஆகணும். அரசியல்வாதி நாற்காலி சேரோட காலி பண்ணணும். நாற்காலி சேரில் உட்காந்து ஆட்டிக்கிட்டு போகிறான்ல, இந்த நாற்காலி சேரோட ஆட்டிறப்பா. நீ தான் ஆட்டணும். வேறு போனி நீ தான் அடிக்கணும். ஏன்னா கொல்லி வச்சுட்டான் 7 நாட்டு சனி. எல்லா அரசியல்வாதிக்கும் ஒட்டு மொத்தமாக டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் கொல்லி வச்சாச்சு. சனி தான் வைக்கணும். சனி 7 நாட்டு சனி, ஓலைச்சோடி 7 உள்ள கணக்கு கொல்லி வச்சுட்டான். கொல்லி வச்சோடனே அருமையாக முழிச்சு பார்த்து போகிறான். முழிச்சோடனே தூக்கி அடிச்சிடணும். ஏன்னா பூரா இப்போ எம்எல்ஏ பூரா சூட்கேஸை தூக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு இந்த தொகுதி வருமா, இந்த தொகுதி வருமானு கைலாசத்துலேருந்தே தூக்கிட்டு அலைதான். தூக்கி எறியணும் படைகள். இதோட ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அரசியல்வாதி இந்த 50 நாளுக்குள்ளே போகணும். சாமி பெருசா, மானிட பிறவி அரசியல்வாதி பெருசாங்கிற கணக்கு வரணும். முக்கால் சத்தியம்பா.